காசு முக்கியம் இல்ல. அமரன் டீமுக்கு கமல் போட்ட ஆர்டர். காஷ்மீரில் திக் திக். எதையும் சரியாக திட்டமிட்டு செய்பவர் தான் கமல். சினிமாவில் நடிக்க துவங்கியது முதல் இப்பொழுது வரை எல்லாமே அப்படிதான் இருக்கிறது. நடிகர்கள் நடிக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்த போது 80ஆம் ஆண்டிலேயே தயாரிப்பு நிறுவனம் துவங்கினார் இவர். இந்த நிறுவனம் தயாரித்து முதல் திரைப்படம் ராஜபார்வை. இது கமலின் 100வது திரைப்படம். இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. மற்ற நடிகராக இருந்திருந்தால் தயாரிப்பு நிறுவனத்தை இழுத்து மூடியிருப்பார். ஆனால் கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் கடந்த 45 வருடங்களாக சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனம் தயாரித்திருக்கும் தக் லைஃப் படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. கமல் நடிப்பில் உருவான பல படங்களை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. மைக்கேல் மதன காமராஜர், தேவர் மகன், விஸ்வரூபம், ஹேராம், விக்ரம் என பெரிய பட்டியலே இருக்கிறது. வெள்ள நடிகராக இருந்த சத்யராஜை ஹீரோவாக போட்டு ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் எடுத்த படம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இப்படம் வெற்றி படமாக அமைந்தது. தேசிங்க பிரியசாமி இயக்கத்தில் சிம்புவை வைத்து ஒரு சரித்திர படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக இருந்தது. இது டிராப் ஆனது. இப்பொழுது இந்த படத்தை சிம்புவே தயாரிக்க உள்ளார். அவரின் 50வது படமாக இந்த படம் உருவாக உள்ளது. அதேபோல் சிவகார்த்திகேயனை வைத்து ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த படம் தான் அமரன். இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து தீவிரவாதிகளுடன் போரிடும் போது இறந்து போன முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை சினிமாவையே அமரன் திரைப்படம் எடுத்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பிரியசாமி இயக்க இப்படம் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்தது. இப்படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் நடந்து வந்தபோது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஷூட்டிங் நடக்கும் பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உடனே படப்பிடிப்பு தொடர்பு கொண்டு கமல் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி வந்து விடுங்கள் என சொல்லியிருக்கிறாராம். அவர்களோ எல்லோரும் வந்தால் விமான டிக்கெட் விலையே 1 கோடி ஆகிவிடும். நாங்கள் இங்கேயே தங்கி ஊரடங்கு உத்தரவு முடிந்த பின் ஷூட்டிங்கை தொடர்கிறோம் என்று சொல்ல கமலோ காசு முக்கியம் இல்லை, எல்லோரின் பாதுகாப்புமே முக்கியம் என உடனே அனைவரையும் சென்னைக்கு அழைத்து வந்தாராம் கமல்ஹாசன்.